ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் பாடம் 21 பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த பாடத்திலேருந்து முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மொத்தம் 46 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. இதில் புத்தகத்துக்குள்ளேருந்து 34 கேள்வியையும் 12 கேள்வியை நான் புக் பேக் கொஷினாகவும் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 46 கேள்வி இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாவே போதும், இந்த பாடத்தை படிக்க தேவையில்ல. இந்த பாடத்தில் கண்டென்ட்டு ரொம்ப 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 குறைவு. நீங்கள் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை மட்டும் பார்த்தா போதும், புத்தகத்தை பார்க்கவே தேவையில்லை. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ள போகலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1965 ஜனவரி 14 உருவாக்குனாங்க. 1965 வருடம் ஜனவரி 14ஆம் தேதி தான் இந்திய உணவுக் கழகத்தை உருவாக்குனாங்க. இரண்டாவது கேள்வி, இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட இடம். இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட இடம் எது? சென்னையில் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட இடம் சென்னை. மூன்றாவது கேள்வி, தற்போது இந்திய உணவுக் கழகத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இப்போ எங்கே இருக்குங்க? உருவாக்கப்பட்ட இடம் சென்னை. இப்போ அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 1965 தான் உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கிய இடம் சென்னை. இப்போ அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் தான் இருக்குது. நான்காவது கேள்வி, இந்திய உணவுக் கழகத்தின் பணிகளில் தவறானது எது? இந்திய உணவுக் கழகத்துடைய பணிகளில் தவறானது 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை வழங்குதல். இது சரிதாங்க. இந்திய உணவுக் கழகத்துடைய முக்கியமான வேலை என்னன்னா, நாடு முழுவதும் இருக்கிற பொது விநியோக திட்டங்களில் உணவு தானியங்களை கொடுக்கறது இதனுடைய வேலை. இரண்டாவது பாயிண்ட் பாருங்க. தேசிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய உணவு தானியங்களை நிர்ணயித்தல். இதுவும் சரிதான். உணவு தானியங்களை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா? வச்சிருக்கிறதும் இந்திய உணவு கழகம்தான். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. லெகுமினோஸ் தாவரங்கள் தமது வேர் முடிச்சுகளில் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியாக்களுடன் கூட்டுயிரி வாழ்க்கை வாழ்கின்றன. நல்ல கவனிங்க. லெகுமினோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த தாவரங்கள் வேர் முடிச்சுகளில் ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியாவோட வாழுது. 2ம் சேர்ந்து கூட்டுயிரி வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இது கரெக்டு தான். இந்த தாவரங்களின் வேர்கள் லெகும்கள் எனப்படுகின்றன. இந்த பாயிண்ட் தவறு. ஏன்னா இந்த தாவரத்துடைய கனிகள், நல்ல கவனிங்க, கனிகளைத்தான் லெகும்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். கூற்று 1 மட்டும் சரி. ஆறாவது கேள்வி, முதன்முறையாக விதை வங்கிக்கான விதைகளை சேமிக்க தொடங்கிய அரசு தாவரவியல் தோட்டம் எது? விதை வங்கி இருக்கு இல்லைங்களா? அந்த விதை வங்கிக்காக விதைகளை சேகரிக்க தொடங்கிய முதல் அரசு தாவரவியல் தோட்டம் எது? இதுக்கான பதில் கொல்கத்தா தாவரவியல் தோட்டம். கொல்கத்தா தாவரவியல் தோட்டம். ஏழாவது கேள்வி, ஏறத்தாழ 50,000 பயிர் ரகங்களை பாதுகாக்கும் நவதானியா விதை வங்கி எனப்படும் அரசு சாராத நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? 50,000 பயிர் ரகங்களை பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா நவதானியா விதை வங்கிங்கிற ஒரு அரசு சாராத நிறுவனம். அது எங்கே இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குதுங்க. புதுடெல்லி. எட்டாவது கேள்வி, ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது? ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் என்பது கொல்கத்தாவில் இருக்குதுங்க. கொல்கத்தாவில் இருக்கு. 9வது கேள்வி, ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இப்போதான் இதுக்கு பேர் ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம். அதை உருவாக்கும் போது பிரிட்டிஷ்காரன் வேற பேர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா ராயல் தாவரவியல் தோட்டம்னு வச்சிருந்தாங்க. ராயல் தாவரவியல் தோட்டம். 10வது கேள்வி, ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்கள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன?
அங்க மாதிரி தாவரங்கள சேகரிச்சு வச்சிருக்காங்க. எத்தனைக்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்கள்னா 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்கள் வச்சிருக்காங்க. 12,000. 11வது கேள்வி. கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் எத்தனை ஹெக்டேர் நிலப்பரப்பு கொண்டது? அதனுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. பரப்பளவு 109 ஹெக்டேர். 109 ஹெக்டேர். 12வது கேள்வி. பாரம்பரிய விதைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. பாரம்பரிய விதைகள் கரிம விதைகள் என்று அழைக்கப்படுகிறது. பாரம்பரிய விதைகளுக்கு கரிம விதைகள்ங்கிற பேரும் இருக்கு. 13வது கேள்வி. பாசி மற்றும் பூஞ்சை உயிரிகளின் ஒருங்கிணைந்த ஓர் அமைப்பு எது? பாசியும் பூஞ்சையும் ரெண்டும் சேர்ந்து வாழ்க்கை நடத்தும். அப்படி நடத்தினா அதுக்கு பேரு லைக்கன் என்று பெயர். லைக்கன் இருக்கா? இந்த லைக்கன் அப்படிங்கிறது பாசியும் பூஞ்சையும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. 14வது கேள்வி. பூசா நிறுவனம் என பொதுவாக அழைக்கப்படும் நிறுவனம் எது? எந்த நிறுவனத்தை பூசா நிறுவனம்னு அழைக்கிறாங்க? இதுக்கான பதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், IARI. நல்ல கவனிங்க. இந்த பேரை வச்சு சுருக்கமாக கேட்கலாம். IARI அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி விளக்கமெல்லாம் வராது. ஸோ நாமளே சில நேரங்களில் கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பூசா என்று அழைக்கப்படும் நிறுவனம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், IARI. 15வது கேள்வி. இந்தியாவில் 1970ஆம் ஆண்டில் பசுமை புரட்சி ஆராய்ச்சிக்கு காரணமாக இருந்த நிறுவனம் எது? பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லைங்களா? அந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்த நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தான் பண்ணியிருக்காங்க. 16வது கேள்வி. இந்தியாவில் புகழ்மிக்க அதிக மகசூல் தரும் பயிர் ரகங்களை உருவாக்கிய நிறுவனம் எது? புகழ்மிக்க அதிக மகசூலை தரக்கூடிய பயிர் ரகங்களை உருவாக்கிய நிறுவனம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். நல்ல கவனிங்க. ICAR. இந்த அமைப்பு தான் நிறைய விதைகளை உருவாக்கியிருக்காங்க. 17வது கேள்வி. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ICAR இந்த நிறுவனத்துடைய தலைவராக செயல்படுபவர் யார்? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடைய தலைவராக செயல்படுபவர் யார்? வேளாண்மை அமைச்சர். வேளாண்மை துறை அமைச்சர் தான் தலைவராக செயல்படுவார். 18வது கேள்வி. உலகிலுள்ள வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்விசார் நிறுவனங்களின் மிகப்பெரிய இணையமாக இருக்கும் நிறுவனம் எது? உலகிலுள்ள வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்விசார் நிறுவனங்களுடைய மிகப்பெரிய இணையமாக இருக்கும் நிறுவனம் எது? ICAR இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான் இப்படி செயல்படுது. 19வது கேள்வி. வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடைய கண்டுபிடிப்புகளை உள்ளூர்களில் நடைமுறைப்படுத்தும் நிறுவனம் எது? வேளாண் ஆராய்ச்சி கழகம் இவங்க நிறைய கண்டுபிடிப்பு பண்றாங்க. அந்த கண்டுபிடிப்புகளை உள்ளூர்ல நடைமுறைப்படுத்தும் நிறுவனம் எது? இதுக்கான பதில் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா. இந்த நிறுவனம் தான் அதை எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்துவாங்க. கிருஷி விஞ்ஞான் கேந்திரா. 20வது கேள்வி. 1974இல் முதல் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா தொடங்கப்பட்ட இடம் எது? 1974 தாங்க உருவாக்கியிருக்காங்க. முதல் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா உருவாக்கியிருக்காங்க. அதை எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் தான் உருவாக்குனாங்க. உருவாக்கிய இடம் பாண்டிச்சேரி. 21வது கேள்வி. பூஞ்சைகளால் ஏற்படும் வாடல் நோய், இலைகளின் துரு நோய், வேர் நோய் போன்ற நோய்களை கட்டுப்படுத்த பயன்படும் பூச்சிக்கொல்லி என்ன? இது பார்த்தீங்கன்னா உயிரி பூச்சிக்கொல்லிங்க. இதுக்கான பதில் ட்ரைகோடெர்மா விரைடு. நல்லா கவனிங்க. பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய வாடல் நோய், இலைகளுடைய துருநோய், வேர் நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்த பயன்படும் பூச்சிக்கொல்லி ட்ரைகோடெர்மா விரைடு. இது உயிரியல் பூச்சிக்கொல்லி. 22வது கேள்வி. உயிரி பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு எது? உயிரி பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ட்ரைகோடெர்மா விரைடு. ட்ரைகோடெர்மா விரைடு. 23வது கேள்வி. லெபிடாப்டீரா பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படும் பாக்டீரியா என்ன? லெபிடாப்டீரா அப்படிங்கிற பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படும் பாக்டீரியா என்ன? பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். இதுதான் பயன்படுதுங்க. இந்த லெபிடாப்டீரா பூச்சிகள் எதை தாக்கும் அப்படின்னா பருத்தி, சோளம் போன்றவற்றை தாக்கும். 24வது கேள்வி. உயிரி பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு எது? ட்ரைகோடெர்மா விரைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூஞ்சைங்க. இது உயிரி பூச்சிக்கொல்லியாக செயல்படும் பூஞ்சை.
அதுவே பாக்டீரியா அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், இதுதான் ஆன்சர். இது உயிரி பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பாக்டீரியா. 25வது கேள்வி, உயிரி பூச்சி விரட்டியாக பயன்படும் அசாடிரக்டின் சேர்மம் எந்த தாவர விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? அசாடிரக்டின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிரி பூச்சி விரட்டியாக பயன்படுது. இதை எங்கிருந்து தயாரிக்கிறாங்கன்னா வேம்பு இலையிலிருந்து தயாரிக்கிறாங்க. வேம்பு இலையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 26வது கேள்வி, மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதலாவது பூச்சிக்கொல்லிகளில் ஒன்று. மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதலாவது பூச்சிக்கொல்லிகளில் ஒன்று மார்கோசா இலை. மார்கோசா இலையை பயன்படுத்தியிருக்காங்க. 27வது கேள்வி, வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் கூட்டுயிரி பாக்டீரியா என்ன? வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் கூட்டுயிரி பாக்டீரியா என்ன? எடுத்துக்காட்டு ரைசோபியம். 28வது கேள்வி, பட்டாணி போன்ற லெகும் தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் வாழும் பாக்டீரியா என்ன? பட்டாணி போன்ற லெகும் தாவரங்களுடைய வேர் முடிச்சுகளில் வாழக்கூடிய பாக்டீரியா என்பது ரைசோபியம் தாங்க. 29வது கேள்வி, பொறுத்துக. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே வந்திருக்கு. உயிரி பூச்சிக்கொல்லி பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். உயிரி கொன்றுண்ணிக்கு எடுத்துக்காட்டு கரும்பொறி வண்டு. உயிரி பூச்சி விரட்டிக்கு எடுத்துக்காட்டு மார்கோசா இலை. உயிரி பூச்சிக்கொல்லி பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ட்ரைகோடெர்மா பிரைடு. 30வது கேள்வி, சரியாக பொருந்தியுள்ளதை கண்டறிக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பயிர்களை விளைவிப்பாங்க இல்லைங்களா, அதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் காரிஃப் என்பது மழைக்கால பயிர், சரி. ரஃபி அப்படிங்கிறது குளிர்கால பயிர், சரி. சயாடு என்பது கோடைக்கால பயிர், சரி. இங்கே மூன்றுமே சரி என்பது ஆன்சருங்க. 31வது கேள்வி, எவை உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது? எந்த பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது? இதுக்கான பதில் வாழையிலையும் மாங்கனியிலையும் இந்தியா முதலிடம். கோதுமை நெல்லில் இந்தியா உலகளவில் 2வது இடம். வாழை மாங்கனி முதலிடம், கோதுமை நெல் 2வது இடம். 32வது கேள்வி, உலக மக்கள் தொகை 2050ஆம் ஆண்டில் எத்தனையாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? உலக மக்கள் தொகை 2050ஆம் ஆண்டில் 9 பில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 9 பில்லியன். 33வது கேள்வி, உலக நன்னீர் வளத்தில் எத்தனை விழுக்காடு விவசாயத்திற்கு பயன்படுகிறது? உலகத்தில் இருக்கிற நல்ல தண்ணியில் எத்தனை சதவீதத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க? 70% விவசாயத்துக்கு பயன்படுத்திடுறாங்க. 34வது கேள்வி, உலகம் முழுவதும் எத்தனைக்கும் மேற்பட்ட கலை சிற்றினங்கள் உள்ளது? கலையிலேயே நிறைய ரகம் இருக்குங்க. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 30,000க்கும் மேற்பட்ட கலை சிற்றினங்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம புக்கு இன்சைட் கொஷின்ஸ் பார்த்தோம். அடுத்து நான் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற பாடங்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 35வது கேள்வி, மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் என்ன? மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் விதைத்தல். 36வது கேள்வி, மண் பரப்பில் பாய்ந்து மண்ணுக்குள் ஊடுருவும் முறை என்ன? மண் பரப்பில் பாய்ந்து மண்ணுக்குள் ஊடுருவும் முறை பரப்பு நீர்ப்பாசனம். பரப்பு நீர்ப்பாசனம். 38வது கேள்வி, பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் என்ன? பயிர்களை பாதிக்கும் பூச்சிகள், சிறு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் உயிரி பூச்சிக்கொல்லிகள். 38வது கேள்வி, திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை? திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை? இதுக்கான பதில் இலை தெளிப்பில் பயன்படுவது இல்லை. 39வது கேள்வி, பின் வருவனவற்றுள் பஞ்சகாவியாவில் இல்லாதது எது? பஞ்சகாவியம்னு ஒன்று இருக்குங்க. இதுக்கான பதில் சர்க்கரை வராது. மற்ற எல்லாமே வரும், சர்க்கரை வராது. அடுத்து நாம் பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓர் இடத்தில் வளரக்கூடிய பயிர்களை பிடுங்கி வேறொரு வளரிடத்தில் நடவு செய்யும் முறை நாற்று நடுதல் ஆகும். விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர் களைகள். களைகளை கொல்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருட்களின் பெயர் களைக்கொல்லி. பாரம்பரிய விதைகள்
தனது தனித்துவ பண்புகளை அதன் வழித்தோன்றலுக்கு கடத்துகின்றன. கிருஷி விஞ்ஞான் கேந்திரா மையங்கள் ஐசிஏஆர் மற்றும் விவசாயிகளுக்கு இடையே இறுதி இணைப்பாக செயல்படுகின்றன. அதிக விளைச்சல் தரக்கூடிய பெரும்பயிர் வகைகள் ஐஏஆர் உருவாக்கப்பட்டுள்ளன. அடுத்து நான் பார்க்க போகிறது பொறுத்துக்க. கடைசி கேள்வியை பார்க்க போகிறேங்க. இதுக்கான பதில் உயிரி பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு பேசிலஸ் துரின்சியன்சிஸ். உயிரி கொன்றிணிகள் என்ன பண்ணுதுங்க? வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துகின்றன. உயிரி உரங்கள் மண் வளத்தை மேம்படுத்துதல். உயிரி சுட்டிக்காட்டிகள் சூழ்நிலையின் தரத்தை சுட்டிக்காட்டுது. உயிரி பூச்சி விரட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு வேப்பிலைகள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. மொத்தம் 46 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோவையே 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். குறிப்பாக டெட்டு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தா போதும். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.